ஏறத்தாழ 14 தலைமுறைக்கு முன்பு, அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டில் அருப்புக்கோட்டை கல்லூரணி கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் நம் மூத்த பங்காளி திரு தேரி நாடார். நம் குலதெய்வம் திரு அடைக்கலம் காத்த அய்யனார் மேல் அவருக்கு அதிகமான இறைபக்தி இருந்ததால், அவருக்கு அய்யனாருடைய அருளால் 5 ஆண் குழந்தைகள் பிறந்தது. வண்டி வாகனம் அதிகம் இல்லாத அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் மாட்டு வண்டி மீது பூஜை பொருள் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு குடும்பத்துடன் குரும்பூரில் இருந்து நமக்கு அருள் பாதித்து வந்த திரு அடைக்கலம் காத்த அய்யனார் சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தனர். அந்த நிலையில் திரு தேரி நாடார் அவர்களுக்கு வயதானதால் அவர்களால் குடும்பமாக குரும்பூருக்கு சென்று திரும்ப முடியவில்லை. அதனால் அவர் நம் ஆண்டவர் திரு அடைக்கலம் காத்து அய்யனாரிடம் பல தூரம் கடந்து வந்து உம்மை தரிசித்துவிட்டு கல்லூரணி போய் சேர்வது சிரமமாக உள்ளது. அதனால் கொஞ்சம் எங்கள் ஊருக்கு அருகில் வந்து எழுந்தருள வேண்டும் என்று வேண்டியுள்ளார். அவரது வேண்டுதலின்படி திரு தேரி நாடார் கனவில் தோன்றிய நம் ஆண்டவர் திரு அடைக்கலம் காத்த அய்யனார், உன் வேண்டுதலின்படி நாகலாபுரம் புதூரில் உள்ள புளியந்தோப்பில் வந்து அமர்ந்துவிட்டேன். அதன்படி நான் இருக்கும் இடத்தை சரியாக நீ தெரிந்து கொள்ள வழக்கம்போல் நீ, உன் மனைவி, 5 பங்காளி வகையறா மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் என எல்லோரும் நான் இருக்கும் குரும்பூருக்கு வரவேண்டும். அப்பொழுது நான் இருக்கும் இடத்தைக் காண்பிப்பேன் என்று கூறி மறைந்துவிட்டார். அதே ஆண்டு மாசி மாதம் திரு அடைக்கலம் காத்த அய்யனார் சுவாமி அவர்கள் தேரி நாடார் கனவில் கூறியது போல் பொதிமாடு மீது பூஜை பொருள் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு அனைவரும் குரும்பூரை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் போகும் வழியில் அந்த பொதிமாடு நாகலாபுரம் புதூரில் உள்ள புளியந்தோப்பு வரை சென்று படுத்துக்கொண்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மாடு அசையவோ எழும்பவோ இல்லை. தன் கனவில் வந்த இடம் இதுதான் என்று உணர்ந்து அன்றிலிருந்து நமது பங்காளிகள் அதே இடத்தில் நமது அய்யனார் சுவாமியை வழிபாடு செய்யத் தொடங்கினர்.